உங்க Facebook அக்கவுண்ட்ட உங்கள தவிர வேற யாராச்சும் லாகின் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற அந்த லாகின் ஆக்டிவிட்டியை எப்படி வந்து செக் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். உங்கள தவிர வேற யாராச்சும் லாகின் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா அதை ஈஸியா நீங்க லாக் அவுட்டும் வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்ற டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். Facebook ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. சைடில் இருக்கக்கூடிய 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே வந்து கீழே செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே அக்கௌண்ட் சென்டர் இருக்கும். அக்கௌண்ட் சென்டரை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வேல்யூ லாகின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து உங்களோட டிவைஸில் லாகின் ஆகிருக்கக்கூடிய அந்த நேம் வந்துருக்கும். அண்ட் சைடில் சின்ன ஆரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கீழே பார்த்தீங்கன்னா வந்து லாகின்ஸ் ஆன் அதர் டிவைஸ் அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களோட டிவைஸ் இல்லாமல் வேறு டிவைஸில் உங்களோட ஃபேஸ்புக் வந்து லாகின் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அர்த்தம். அதனால் கீழே வந்து செலக்ட் டிவைஸ் டு லாக் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து உங்களோட டிவைஸ் இல்லாமல் வேறு டிவைஸ் எல்லாமே லாகின் ஆகிருந்துச்சுன்னா அந்த டிவைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். நிறைய டிவைஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் செலக்ட் ஆல் கொடுத்துக்கலாம். ஒன்று தான் இருந்துச்சுன்னா கீழே வந்து அந்த செலக்ட் பட்டன் இருக்கும். ஒரு ஐக்கான் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரவுண்டாக. அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா லாக் அவுட் வந்து கேட்கும். லாக் அவுட் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. அதை நீங்கள் லாக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லாக் அவுட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்துடும். ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து வேறு டிவைஸில் லாகின் ஆகிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து லாக் அவுட் பண்ணிடுங்க. ஸோ லாக் அவுட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா லாகின்ஸ் ஆன் அதர் டிவைசஸ் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நோ லாகின்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஒன்ஸ் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. அண்ட் ரெண்டாவது உங்களோட ஃபேஸ்புக் வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து எனபிள் பண்ணிடுங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, சேஃப்டியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டு. ஸோ எப்படி வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஆன் பண்ணுறதை பற்றியும் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபேஸ்புக்கோட லாகின் ஆக்டிவிட்டி எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.